So 11th student chapter 1 propagation of error important topic. இதில் இன்றைக்கி multiplication and division பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். z ஈக்குவல் டு a இன்ட்டு b. அதேமாரி டிவிஷனுக்கு பார்க்கும்போது z ஈக்குவல் டு a டிவைட் பை b. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இதில் ஏயோட வேல்யூ a equal to a plus or minus absolute error, அதாவது plus or minus del a. அதேமாரி bக்கு b plus or minus del b. சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இதை தூக்கி இதில் அப்ளை பண்ணோன்னா இசட்டுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு போட்டுக்கிடுங்க. ஸோ இது ஏ வேல்யூ அப்ளை பண்ணோன்னா ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பிக்கு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ரொம்ப கவனிக்கணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏயை வச்சு இந்த ரெண்டும், அடுத்து டெல் ஏ வச்சு இந்த ரெண்டும். ஸோ ஏயை வச்சு பண்ணும்போது ஏ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு டெல் ஏ இன்ட்டு டெல் பி டெல் பி. அதே மாதிரி இது ரெண்டையும் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டெல் பி. கவனிக்கணும், நல்லா எல்லாத்துக்குமே ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது, கவனிச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் எல்ஹெச்எஸ் இருக்கு இல்லையா, அதை டிவைடு பை இசட். அதேமாரி ஆர்ஹெச்எஸை டிவைடு பை ஏபி. ஸோ எல்ஹெச்எஸ் டிவைடு பை இசட் போட்டோன்னா இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஹோல் டிவைடு பை இசட் வரும். அது தனித்தனியாக டேமுக்கு போட்டுக்கிறேன். சரியா? ரெண்டு டேமுக்கும் ஈக்குவல் டு. அதேமாரி இந்த டேம் அப்படியே எழுதுகிறேன். ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டெல் பி. இந்த டெல் ஏயும் எழுதும்போது கவனமாக எழுதுங்க. ஸோ ஹோல் டிவைடு பை ஏபி வரும். அப்போ ஒவ்வொரு டைமுக்கும் ஏபி வரும். ஏபி 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 ஒவ்வொரு டைமுக்கும் தனித்தனியாக போடுறேன். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன வரும்? 1 ப்ளஸ் இது போட்டால் ஒன்று போடலனாலும் ஒன்று தான். டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு கேன்சல் ஆகிறத பாருங்கள். இது இதாகிடுது. இதில் ஏ மட்டும் கேன்சல் ஆகும், இதில் பி மட்டும் கேன்சல் ஆகும். அப்போ என்ன வரும்? இதில் 1, அதை எழுதாதீங்க, 1 விட்டுருங்க. டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. இது நான் ரொம்ப சின்னதாக இருக்கும் ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டு எப்படி சின்னதாக இருக்குன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இது 0.6 0.4 ஒன்று தான், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0.24 தான் வரும். ரொம்ப சின்ன வேல்யூ. அதனால் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை நீங்கள் வரிசையாக ஆர்டர் எழுதிடுங்க. டெல் இசட் பை இசட் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஸோ இவ்வளோ தான். இதே மாதிரி டிவிஷனுக்கு எழுதும்போது நல்லா கவனிச்சிங்க. அதே மாதிரி தான் இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் ஈக்குவல் டு ஏ வேல்யூ எவ்வளவு? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டிவைடு பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதிலேருந்து ஏயை வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. இங்கே ஏயை எடுக்க முடியாது, அதனால் டிவைடில் வந்துடும் ஏ. இங்கே ஏ இருந்தது எடுத்துட்டிங்க, அதனால் 1 வருது. இங்கே ஏ இல்லை, டெல் ஏ தான் இருக்குது, அதனால் அதை அப்படி போட்டு டிவைடு பை ஏ பண்ணும். டிவைடு பை அடுத்தது பியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி அப்படின்னு வரும். அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே டெல் பி தான் இருக்குது, வெறும் பி இல்லை, அதனால் டிவைடு பை பி வருது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டு, இப்போ இந்த இதை வந்து மேலே கொண்டு வர போகிறேன். இப்போ ஏ 1 + or - del a by a
இதை மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்ட்டு இந்த இடத்துல இந்த ஏ பை பிக்கு பதில் நீங்கள் இசட்டுன்னு போட்டுருங்க. இந்த ஏ பை பிங்கிறது தானே இசட்டு, அதனால் ஏ பை பி இசட்டுன்னு போட்டுருங்க. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், மேலே வரும்போது -1. ஸோ பைனாமியல் எக்ஸ்பிரஷன் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் nx. சரி, 1 ப்ளஸ் nx டாட்டாக போயிட்டே இருக்கும். இது பைனாமியல் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இசட் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. ஸோ இங்கே இது வந்து 1 அப்படி தான் இருக்குது, 1. ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுவிடுங்க. அதே ப்ளஸ் ஆர் மைனஸே இருக்கட்டும். n வந்து -1 உள்ளே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ், இது மைனஸ் இது ப்ளஸ் வரும். ஸோ அதே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். எக்ஸ் வந்து டெல் பி பை பி தான். ஸோ அப்படி தான் வருதுக்கா, பார்த்துக்கிடுங்க. ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, அப்படி தான் வருது பைனாமியல் எக்ஸ்பிரஷன் போடும்போது. நெக்ஸ்ட்டு இசட் அப்படி தான் இருக்குது, இதை ஒன்றும் பண்ணலை. இந்த இசட்டை இப்போ இதை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதை வச்சு இது ரெண்டையும், இதை வச்சு இது ரெண்டையும். இப்போ 1 வச்சு இது பண்ணிங்கன்னா 1 தான், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க, 1 தான். அதேமாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் டெல் கவனிச்சுக்கிடுங்க, டெல் பி பை பி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. இது ரெண்டுத்தையும் பண்ணுறீங்க. அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டெல் பி டிவைடு பை ஏபி அப்படின்னு வரும். இதை நெக்லெக்ட் பண்ணிடணும், சரிங்களா? அப்போ இசட் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இதான் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட்னு வருது. நம்ம டிவைடு பை இசட் ரெண்டு சைடுமே பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல இசட் போட்டிங்கன்னா டெல் இசட் பை இசட் தான் வரும். இந்த இசட்டும் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு இங்கே இசட்டும் போயிடும். அப்போ ஆன்சர் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ. சரிங்களா? இந்த 1 போயிடும். ஸோ டெல் இசட் பை இசட் டெல் பி பை பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ இது மட்டும் தான் வரும். இந்த 1 போயிடும். சரிங்களா? தேங்க்யூ.